வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா விதைகள் போட போறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே போட்ட விதைகள் நாத்து எடுத்து நட போறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, அவரைக்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இது வந்து ஆடி மாசம் போட்ட அவரைக்காய் தான். ஆனா வந்து இப்போ வந்து நல்லா ரெக்கவர் ஆகி பட்டு போயிருந்தது. ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் அதுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு பாருங்க, ஒரு கொத்திலேயே வந்து 15 கிட்ட இருக்கு. செம்மையா காய்ச்சிருக்கு இந்த வாட்டி அவரைக்காய். செடி அவரை எப்பவுமே நல்லாவும் காய்க்கும். நீங்க வந்து இது என்னன்னா, இதில போன ஆடி மாசத்தில போடும்போது, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயி வந்த பிறகும், மழை காலத்தில வந்து ஒரு பெரிய அட்டைப்பூச்சி மாரி ஒண்ணு இருந்ததுங்க. அப்பப்போ வந்து உட்காந்துருக்கும். அந்த இலை மேல அது என்ன பண்ணுன்னே தெரியல. அப்படியே அமைதியாவே உட்காந்துருக்கும். ஸோ அந்த இலையோட நான் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ வெயில் அடிக்கவே செம்மையா காய்ச்சிட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நாளைக்கு போய் அறுவடை பண்ணி நம்ம வந்து சாம்பார் வச்சுக்கலாம். இவ்ளோ காய்ச்சிருக்குன்னு நினைக்கல. இப்ப தான் பார்த்தேன் நானு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து விதைகள் போட போறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, வெயிலும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயிலும் தெரியுது, குளிராவும் இருக்கு. ஸோ ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போய் நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மாடி தோட்டத்திலேருந்து பறிச்ச பர்படாஸ் செர்ரி தான் இருந்தது. ஸோ அத வந்து ஒரு 20, 30 கிட்ட எடுத்துக்கிட்டேங்க. 2 பேருக்கு தேவையான ஜூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நல்லா கழுவிட்டு என்ன பண்ணேன், 2 தடவ கழுவிடுங்க. இந்த ஜூஸ் ரொம்ப சுவையா சூப்பரா இருக்கும். நெறைய சத்துக்களும் இருக்குது ஒரு ஜூஸ். அதுவும் இல்லாம நம்ம மாடி தோட்டத்திலேயே காய்ச்ச பழம்ன்றதால அது ஸ்பெஷல் தான் இது. முதல்ல அத போட்டு மிக்ஸியில என்ன பண்ணேன் போட்டு விட்டுட்டு, அது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இனி நீங்க எந்த நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கண்டிப்பா போடணும். அப்பதான் உங்களுக்கு சுவை நல்லா கூடுதலா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், 2 பேருக்குன்றதால 2 பெரிய டம்ளர்ல வந்து தண்ணி பிடிச்சு ஊத்திட்டு, எப்பவுமே வந்து முன்னாடியே அடிச்சிட்டு அப்புறம் தண்ணி விடக்கூடாது. தண்ணிய ஊத்திட்டு தான் நீங்க இந்த ஜூஸ வந்து ரெடி பண்ணணுங்க. பாருங்க. ஜூஸ் என்ன கலர் செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு பீச் கலர் மாரி. பார்க்கும்போதே அழகா இருக்கும் அது கலரு. பரோடாஸ் செர்ரி ஏற்கனவே ஜூஸ் போட்டு காட்டியிருக்கேன். இந்த வாட்டி நம்ம மாடி தோட்டத்தில நெறைய காய்ச்சிருக்குன்றதால, இந்த ஜூஸ குடிச்சிட்டு போய் தெம்பா மாடி தோட்டத்தில வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் பாருங்க. கலர் பாருங்க. அழகான கலருங்க அது. சூப்பரா இருக்கும். மீதிய வந்து என்ன பண்ணோம், இன்னும் 2 தடவ போடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஏற்கனவே 4 தடவ போட்டுட்டேன். ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜூஸ குடிச்சிட்டேங்க. குடிச்சிட்டு இனிமே தான் மாடி தோட்டத்துக்கு நம்ம வேலை செய்ய போனோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, இங்க பாருங்க கத்திரிக்காய் நாத்து விட்டது. இது வந்து வெள்ள கத்திரிக்காய். இது வந்து ஒரு 3 செடி தான் வந்திருக்கு பாருங்க. விதைகள் போட்டது 3 மட்டும் தான் நல்லா வந்திருக்கு. ஸோ இத எடுத்து நம்ம நாத்து விட்டத எடுத்து நம்ம வேற தொட்டிக்கு மாத்தணும். எப்பவுமே கத்திரிக்காய், இது பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே விதைகள் நாத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து நடணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், 25 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. இந்த கத்திரிக்காய் வந்து போட்டு விதைகள் போட்டு வளர்ந்து வந்திருக்கு. 3 செடி தான் வந்திருக்கு பாருங்க வெள்ள கத்திரிக்காய். நெறைய விதைகள் போட்டா, சில டைம் இந்த மாரி தான் விதைகள் முளைக்காம போகும். ஆனா 3 வந்ததே போதும். நமக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் கிடைச்சிடும். இப்ப இத என்ன பண்ண போறோம், ஒரே தொட்டியில இந்த 3யும் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு ஓட்ட போட்டு நம்ம வச்சு விட்டுடலாங்க. கத்திரிக்காய் வைக்கும்போது என்னன்னா, இந்த மாரி நல்லா டீப்பா ஒரு கம்பி வச்சு நல்லா ஓட்ட போட்டுக்கோங்க. இது அதுக்குன்னே வச்சிருக்கேன். இந்த ஓட்ட போடுறதுக்குன்னே வச்சிருக்கேங்க. இத போட்டுட்டு நல்லா உள்ள டீப்பா அந்த கழுத்துக்கிட்ட வரையும் நல்லா உள்ள போணும் அந்த வேரு. இது மாரி மண் இருந்தா என்ன பண்ணுங்க, மண்ண தட்டிடுங்க. கத்திரிக்காய்லாம் மண்ணோட வைக்கணும்னு அவசியம் இல்ல. இது நல்லா தட்டிட்டு, அந்த வேர் வந்து அடியில போற வரையும் நல்லா ஒரு ப்ரெஷர் குடுத்து வச்சு விட்டீங்கன்னா, அது பெருசா வளர வளர எவ்வளோ காய் காய்ச்சாலும் தொங்கி போகாது. நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். மண்ணு கலவை எடுத்துட்டு இந்த மாரி போடுங்க. போட்டு வேர வந்து நல்லா உள்ள டீப்பா நல்லா ப்ரெஷர் குடுத்து அமுக்கி வைங்க. உடையாம பார்த்து பத்திரமா வைக்கணும். அ கத்திரிக்காய் பரவால்ல ஓரளவுக்கு நமக்கு சொன்ன பேச்சு கேட்கும். இப்போ 3வது ஓட்டையும் போட்டு இந்த கத்திரிக்காய் வச்சு விடலாம். கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு விதைகள் போட்டு வளர்ந்து வந்திருக்கு. இத வச்சு விட்டீங்கன்னா, நமக்கு வந்து வெள்ள கத்திரிக்காய் சூப்பரா கிடைக்கும். கத்திரிக்காய்லாம் எப்படி ஹீல்டு குடுக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி கவனிக்கிறோமோ அதுக்கேத்தா மாரி அது வேகமாகவும், ஸ்லோவாவும் குடுக்குங்க. நம்ம அதுக்கு நல்ல தொழு உரங்கள், மீன் அமிலம் எல்லாம் தெளிச்சு விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க காலிஃப்ளவர் நம்ம போட்ட விதைகள். இதுவும் கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு போட்டு விதைகள். எப்பவுமே காலிஃப்ளவர் வந்து நீங்க போட்டீங்கன்னா, விதைகள் போட்டு 20வது நாளுக்கு அப்புறம் தான் அத எடுத்து வேற தொட்டிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்ப முன்னாடியே நேத்தே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். தொழு உரம் எல்லாமே போட்டிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா இறுக்கமா இருக்கு பாருங்க. ஸோ நல்லா இந்த அ நல்லா கலவைய நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நாத்து எடுத்து நடணும். இங்க பாருங்க, இது வந்து வெறும் தொட்டி வெளியில வச்சிருந்தேன். புதுசா எடுத்தது அது மண் கலவை சரியில்ல. ஸோ அந்த தொட்டியில வைக்கக்கூடாது. இது பாருங்க, மண்ணு வந்து இந்த மாரி லூஸ் தன்மையா இருக்கணும். பண்ணா தான் நீங்க வச்சீங்கன்னா நல்லா வந்து வேர் விட்டு வளரும். ஸோ இந்த மாரி ஒரு ஓட்ட போட்டுக்கிட்டு நல்லா அழுத்தி, ஒரு ஓட்ட போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா தொழு உரம் போடலாம் அப்படின்னு நினச்சுட்டு, நான் வந்து நல்லா ஓட்ட போட்டு விட்டேங்க. இந்த கம்பி அதுக்குன்னே வச்சிருக்கேன். பத்திரமா எடுத்து வச்சுருவேன் போனோனே.
அந்த தொட்டியில போட முடியாது. ஏன்னா மண் கலவை சரியில்ல. அதுக்கு திருப்பியும் நம்ம வந்து கொக்கோ பீட்லாம் போடணும். ரொம்ப இறுக்கமான மண்ணா இருக்கு. ஸோ இந்த 4 தொட்டியிலயும் முதல்ல வச்சு விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு. இது பாருங்க தொழு உரம். தரமான தொழு உரம். நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பால் குடுக்குறாங்க. நாங்க மாட்டு பால் தான் சாப்பிடுறோம். ஸோ அந்த பால் குடுக்குறவங்க வீட்லயே கேட்டதால, அவங்க வந்து நல்ல தரமான தொழு உரமா இருக்கும். காஞ்ச தொழு உரமா குடுப்பாங்க. எப்பவுமே வந்து தொழு உரம் வாங்கும்போது, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு வாங்கணும். அப்பப்ப கிடைக்கிற தொழு உரத்த வாங்கி போடக்கூடாதுங்க. 1 வருஷம் வச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம அந்த தொழு உரத்த யூஸ் பண்ணணும். அவங்களே 1 வருஷம் கழிச்சு தான் நம்ம குடுக்கணும். அந்த அளவுக்கு காஞ்சு இருக்கணும். அப்பப்ப கிடைக்கிறத வாங்கி போட்டீங்கன்னா, புழு பூச்சிகள் நெறைய வர ஆரம்பிச்சுரும். இது வந்து ஓட்ட போட்டா வேலைக்கு ஆவல. ஸோ நம்ம வந்து தொழு உரம் போட்ட உடனே அந்த ஓட்ட அப்படியே மூடிக்கிச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு, நல்ல மண்ண கலந்து விட்டுட்டு, மேலோட அந்த தொழு உரத்த போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஓட்ட போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். நான் சொன்ன மாரி தொழு உரம் வந்து நீங்க வாங்கும்போது, நல்லா யார் வீட்லயாவது மாடு இருக்க வீட்ல கேட்டு வாங்குனீங்கன்னா, நல்ல தொழு உரம் கிடைக்குங்க. நம்ம கடையிலலாம் வாங்குறத விட, அந்த சீப்பாவும் கிடைக்கும். அவங்க நல்ல நெறையாவும் குடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரிஜினலா இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கினா, அது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ ஒரிஜினலா இருக்காது. வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ வந்து இந்த இது வந்து ரொம்ப பார்த்து எடுக்கணும். ஒண்ணு எடுக்கும்போதே உடைஞ்சிருச்சு பாருங்க. ஏன்னா வந்து ரொம்ப லேசான இது இருக்கிறது அ நம்ம காலிஃப்ளவர். ஸோ 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் லேசா பார்த்து நல்லா கொஞ்சம் பெருசானதா பார்த்து நம்ம வச்சு விட்டுடலாம். இங்க பாருங்க காலிஃப்ளவர் எப்படி இதே மாரி தான் விதைகள் போட்டு ஒரு 15லேருந்து 20 நாள் ஆன பிறகு நம்ம நாத்துக்கள எடுத்து நட்டீங்கன்னா, சூப்பரா வளரும். டைரக்ட்டா போடணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி குட்டி தொட்டியில வச்சுட்டு கூட நீங்க வந்து இந்த மாரி தொட்டிய மாத்தி வைக்கலாம். நல்லா இதுவும் அதே மாரி தாங்க டீப்பா நல்லா உள்ள போறா மாரி வச்சு, நீங்க இந்த காலிஃப்ளவர் வச்சு விட்டுருங்க. காலிஃப்ளவர் எப்படி அறுவடைக்கு ரெடி ஆகும் அப்டின்னா, 120 நாள் கிட்ட ஆயிடும். காலிஃப்ளவர் அறுவடைக்கு ரெடி ஆவறதுக்கு. அந்த 90லேருந்து 120 நாள் ஆகும். ஆனா வந்து 90 நாள்ல நமக்கு அறுவடை கிடைக்கும்னா, அதுக்கு நல்ல கேர் எடுக்கணும். நல்ல தொழு உரம், மீன் அமிலம் எல்லாம் அத பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா, டைம் போட்டீங்கன்னா, சீக்கிரமா பூ எடுக்க ஆரம்பிக்கும். இல்லன்னா 120 நாள்ல கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்குள்ள நம்ம அது 120 நாள் கழிச்சு நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிடும். காலிஃப்ளவர் சொல்லவே வேணாம். செம்ம சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இப்பலாம் பக்கோடா, மஞ்சூரியன் எல்லாமே செய்றாங்க. ஸோ நம்ம காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 தொட்டியில வச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் உடனே தண்ணி விடணும். இல்லன்னா வந்து அது அப்படியே பாருங்க இப்பவே சோர்ந்து போயிடுச்சு பாருங்க. அது அப்படியே எடுத்து வச்சோனே சோர்ந்து போயிடுச்சு. ஆனா ஒரு நாள்ல ரெக்கவர் ஆயிடும் அது. நல்லா தண்ணி விட்டுட்டு, இந்த தண்ணி கூட நான் என்ன சொன்னேன், மீன் அமிலம் கலந்த தண்ணி தான். அதனால வந்து சூப்பரா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும் பாருங்க அது. வச்ச உடனே அப்படியே துவண்டு போன மாரி தான் இருந்தது. இருந்தாலும் இப்ப நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பொழச்சு வந்துரும். இந்த காலிஃப்ளவர் இப்ப நம்ம வந்து நட்டு விட்டாச்சு. மீதி இருக்க காலிஃப்ளவருக்கு இன்னும் தொட்டிகள் ரெடி பண்ணணும். பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் அத வந்து நட்டு விடணுங்க. இப்ப நம்ம தண்ணி தெளிச்சு விட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த காலிஃப்ளவர் இருக்க தொட்டிய வந்து நம்ம வந்து ஒரு ஷேடிங்கான இடத்துல வைக்கணும். செமி ஷேடா இருக்க இடத்துல வச்சீங்கன்னா தான், அ எப்பவுமே வந்து இது கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் வெயில் தாங்குற இடத்துல வச்சாலும் நல்லாருக்கும். ஆனா வந்து என்னன்னா, நீங்க முதல்ல வச்ச உடனே நாத்து எடுத்து வச்ச உடனே ஷேடிங்கான இடத்துல தான் வைக்கணும். இல்லனா அப்படியே துவண்டு போயிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு மாமரம் இருக்கு பாருங்க. மாமரங்கள் 5, 6 மாமரம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த இடத்துல நிழல் இருக்கு. ஸோ அங்க கொண்டு போய் இந்த தொட்டி எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு, ஒரு 1 வீக் கழிச்சு நாம வந்து எடுத்து நம்ம நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல வச்சீங்கன்னா, சூப்பரா வளர்ந்து வரும். இங்க பாருங்க இந்த இடத்துலலாம் வைக்க போறேன். கொஞ்சம் செமி ஷேடாவும் இருக்கும். கொஞ்சம் வெயிலும் லேசா தெரியும். மாமரம் இருக்க இடத்துல தான் வச்சிருக்கேன் பாருங்க. முதல்ல அத எடுத்து போய் வச்சுட்டுருவோம். அ இந்த மாரி நீங்க நாத்து விட்டு எடுத்து வச்சாலும் சூப்பரா வளரும். ஏற்கனவே நான் வந்து ஒரு 2, 3 இது எடுத்து வச்சேன். 1 வந்து சூப்பரா வந்திருக்கு. காலிஃப்ளவர் அது என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த வாட்டி நம்ம போட்ட விதைகள்ல வந்து நான் கேபேஜ் வந்து சரியா வரல. அது அமேசான்ல ஆர்டர் பண்ண வாங்குன கேபேஜ். ஆனா வந்து இன்னைக்கு புதுசா நம்ம கேபேஜும் போட போறோம். அ அது வந்து சிகப்பு அதாவது பிளாக் கலர் இருக்கு அந்த கேபேஜ். ஆனா இது வந்து கிருஷ்ணா விதைகள்லேருந்து வாங்குனதாங்க. ரொம்ப சீப்பான ரேட்ல கிடைச்சது. ரொம்ப நல்லாருக்கு. சரி நம்ம இத போட்டு விடுவோம். போன வாட்டி அமேசான்ல வாங்குனது போட்டது முளைச்சு வரவே இல்ல. ஒண்ணே 1 தான். 3 வந்தது. அது வச்சதுல 1 மட்டும் தான் நல்லா வந்திருக்கு. ஸோ இத எடுத்து நம்ம ஷேடிங் ஆன இடத்துல வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் அமிலம் கலந்த தண்ணிய விட்டுடலாம். இந்த மீன் அமிலம் கலந்த தண்ணி எப்படின்னா, 1 லிட்டருக்கு ஒரு 5 எம்எல் கலந்தா போதும். ஏன்னா நெறைய போட வேண்டியதில்ல. 5 எம்எல் கலந்து நல்லா நல்லா வச்ச உடனே நல்லா தண்ணி விட்டுடணும். தண்ணி விட்டுடுங்க. சூப்பரா தண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்க, நாளைக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ்ல காட்டும்போது, செம்மையா முளைச்சு வந்திருக்கும். மாமரத்தில பாருங்க, காய்கள் நல்லா வந்துட்டே இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம ஷேடிங்கான இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இங்க பாருங்க.
ஷேடிங்கான எடுத்து தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா தூக்க கூட முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு எப்படியோ ட்ரை பண்ணி தூக்கி வச்சாச்சு. அடுத்ததா இன்னைக்கு என்ன புது விதைகள் போடப் போறேன்னா, தர்பூசணி போடப் போறேங்க. அ அதுக்கப்புறம் சிவப்பு கேபேஜ் அது அது வாங்கியிருக்கேன். அத போடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெட் கேபேஜ் இது அ என்ன குடமிளகா, ரெட் குடமிளகா போடப் போறேன். ஏற்கனவே நான் போட்ட காலிஃப்ளவர் பாருங்க. ஒண்ணே ஒண்ணு தான் நல்லா பழுச்சு வந்திருக்கு. அது அமேசான்ல ஆர்டர் பண்ணது. இது வந்து நம்ம நல்ல தரமான விதைகளா இருக்குங்க. ஸோ நம்ம இத போட்டு விட்டுடலாம். முதல்ல நம்ம என்ன போடப் போறோம் அப்டின்னா, பாருங்க மண்ணு வந்து இந்த குட்டி தொட்டியில போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதான் பச்சை மிளகா, எல்லாமே அதே மாரி தான் கேப்சிகமும் நம்ம நாத்து விட்டு எடுத்து வைக்கணும். அதனால முதல்ல குட்டி தொட்டியில நம்ம மண் கலவை ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மண் கலவையில போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இந்த பாருங்க இந்த மாரி மண் கலவை ரெடி பண்ணிப்போம். கூட வந்து கொஞ்சம் தொழு உரம் அப்படியே போட்டு மேலேயே போட்டு விட்டுடலாம். இன்னைக்கு என்ன விதைகள் 3 விதைகள் சொன்னேன். ஒண்ணு வந்து கேப்சிகம், இன்னொன்னு வந்து தர்பூசணி, இன்னொன்னு வந்து என்னது? அதுக்குள்ள மறந்து போச்சு. அது என்னன்னா வந்து முட்டைக்கோஸ் தாங்க. அதையும் நம்ம போடப் போறோம். அதாவது சிவப்பு முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு பர்பிள் கலரா தான் இருக்கு. அந்த விதைகளும் நம்ம போட்டு விடப் போறோம். இந்த வாட்டி இது புதுசா ட்ரை பண்றேன் இந்த பர்பிள் கலர். போன வருஷம்லாம் நம்ம கேபேஜ் எல்லாம் சூப்பரா வந்துச்சுங்க. இந்த வாட்டி இந்த பர்பிள் கலர் புதுசா ட்ரை பண்றோம். ஸோ மண்ணு வந்து சின்ன தொட்டியில ரொப்பி வச்சாச்சு. இப்ப நம்ம விதைகள் போட்டு விட்டுடலாம். தொழு உரம் கண்டிப்பா போடுங்க கொஞ்சம். போட்டீங்கன்னா தான் நல்லா வேகமா வளர்ந்து வரும். இங்க பாருங்க. இந்த மாரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து விதைகள் போடலாம். முதல்ல என்ன விதை போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இத நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், இல்ல மறந்து போயிடுவேன். பாருங்க முட்டைகோஸ் தான் நம்ம போடப் போறோம். சிவப்பு மு மு முட்டைகோசு அத முதல்ல போட்டு விட்டுடலாம். இங்க பாருங்க இந்த மாரி போட்டு விட்டுட்டு, மேல வந்து கொஞ்சம் கோகோ பீட் போட்டாலும், இல்ல மண் போட்டா கூட மூடிக்கலாம். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், இது பாருங்க சிவப்பு வந்து கேப்சிகம் அதையும் போடப் போறோம். குடமிளகாய் அது பாதி தான் விதைகள் போட்டேன். பாதி ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் நெறைய போட்டிருக்கோம். இது முளைச்சு வந்த பிறகு பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து தர்பூசணி இன்னைக்கு போட்டிருக்கோம். தர்பூசணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விதைகள் கிட்ட போட்டிருக்கேங்க. இதுல எவ்வளோ முளைச்சு வருதோ, எது நல்ல வீரியமா முளைச்சு வருதோ, அத மட்டும் எடுத்து நம்ம வேற ஒரு தொட்டியில மாத்தி விடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து படர்ந்த கொடிகளும் எல்லாமே இது வந்து தரையில தான் படர விட போறோம். சரி அது எப்படி தரையில படர விடலாம் மாடி தோட்டத்துலன்றத பத்தியும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய். அடுத்தது நாளைக்கு என்னென்ன விதைகள் போடப் போறோம்ன்றத பத்தி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நாளைக்கும் நம்ம வந்து சில கொடி வகைகள போடப் போறோங்க. அது என்ன கொடி வகைகள் என்றத பத்தி நாளைக்கு சொல்லலாம். அது எப்படி நாத்து விடணும், மண் கலவை எப்படி ரெடி பண்ணுன்றத பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.